சக்தி அழாத சக்தி. சக்தி அழாத, எல்லாரும் சொல்கிறோம்ல எவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருப்பா, அழுகாத சக்தி. சாரி சக்தி, நாங்களாக தான் அதுக்கு எல்லாம் காரணம். நீ வேண்டாம் தான் சொன்னேன். சரி அழுகி நிப்பாட்டு. சக்தி சொன்னால் கேளு சக்தி, நான் தான் ஃபஸ்ட்டு இதுக்கு காரணமே, உன்னைய சொன்னது. அழுகாத சக்தி. டேய் என்னடா இன்னமும் அழுதுகிட்டு இருக்க? ப்ளீஸ்டா அழுகி நிப்பாட்டுற, எவ்வளோ நேரம் அழுதுகிட்டே இருப்பேன். சக்தி எல்லாரும் தான் சொல்கிறாங்கல்ல அழுகாத, அழுகி நிப்பாட்டு சக்தி. எல்லோரும் டான்ஸ் மாறத்தான் நினச்சா, உன்னை யார் கப்பிள் டான்ஸ் ஆட சொன்னாது, அதனால தான் அம்மாக்கோ வந்து உன்னை அடிச்சுட்டாங்க போல. சந்தியா அவனை வேணும்ட்டேவா பண்ணா? என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? அப்படி இல்லை கையால், அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததில்ல, அதனால தான் நினைக்கிறேன், அதனால தான் அம்மா அடிச்சிருக்காங்க. சந்தியா கொஞ்சம் நேரம் அமைதியாரு. சக்தி சொல்கிறோம்ல கேளு சக்தி, இதுக்கெல்லாம் அந்த கார்த்திக் தான் காரணம். அவனை அப்பயே சொன்னா சக்தி, நம்ம தான் கேட்கவே இல்லை. சரின்னு விளையாட்ட நினச்சோம், அது இப்படி போய் முடிஞ்சிருச்சு. சரி விடு லட்சுமி, அதையும் நினச்சிட்டு வருத்தப்பட்டுட்டு கிடக்காத. அதுக்கு தான் எப்போவுமே ஒரு விஷயம் செய்யும்போது யோசிச்சு செய்யணுன்றது. நீ வாட்டுக்கு எல்லாத்துக்கு முன்னாடி பிள்ளைய அடிச்சிட்ட பாரு, அவளை சமாதானப்படுத்தவே முடியல, அவள் அழுதுகிட்டே இருக்கா. இல்லைக்கா, அண்ணியும் அவளையும் பற்றியில என்னென்ன பேசுனாங்கன்னு, அதுக்கு தான்க்கா. அதுக்கே பிள்ளைய அடிப்பியா? வாயிருக்கொழுது என்னாலும் பேசதான் செய்வாளுங்க. நம்ம அதெல்லாம் தாண்டி தான் லட்சுமி வரணும். 2 பொம்மை பிள்ளைய வச்சுருக்க, எல்லாத்தையும் யோசிச்சு வச்சு செய்ய வேணாமா? எல்லாத்துக்கு முன்னாடி பொம்மை பிள்ளைய வயசுக்கு அந்த பொம்மை பிள்ளைய கை நீட்டி அடிச்சிருக்க, ஏன்னா நல்லாவா இருக்கு? சித்தி சாரி சித்தி, இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் தான் காரணம். பாவம் அவன் இதுக்கெல்லாம் பண்ணவே முடியாதுன்னு தான் சித்தி சொன்னான். நாங்கள் தான் விளையாட்டை எடுத்துகிட்டு சும்மா விளையாட்டை பண்ண போய் இப்படி ஆயிடுச்சு. என்ன சித்தி சொல்கிற? ஆமாம்மா, சும்மா விளையாட்டா யார் டான்ஸ் நல்லா ஆட தெரியும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு அப்படியெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சேர்ந்து பேசி பண்ணதாம்மா அது வந்து இப்படி தப்பாக முடியும்னு எங்களுக்கு தெரியாதுமா. எவ்வளவோ சக்தி முடியாதாம்மா சொன்னா, கடைசி வரும் நான் பண்ண மாட்டேன்னு. நாங்கள்லாம் சேர்ந்து தான் இல்லை நீ டான்ஸ் ஆடணும்னு சொல்லி கம்பல் பண்ணோம்மா. ஆமாம்மா, அப்போ சக்தி கூட அத்தை அம்மாங்கெல்லாம் யோசிச்சு பாருன்னு சொன்னாம்மா. நாங்கள் தான் இதெல்லாம் என்ன பெருசாக போகுது அப்படின்னு நினச்சிட்டு பண்ணிட்டோம்மா. அத்தை மன்னிச்சுக்கோங்க அத்தை. கயல், உனக்குலாம் அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்லை. சுஜி நீ தானே எல்லாத்துக்கும் பெரிய பிள்ளை, அறிவில்லை உனக்கு கொஞ்சமாதி? அவள் சின்ன பிள்ளை, அவளை சொல்லியிருக்காள்ல, உனக்குலாம் எங்கே போச்சு அறிவு? சரி சரி விடுக்கா, நடந்தது நடந்து போச்சு, பிள்ளைங்கள ஏன் கோவப்படுறீங்க? அப்படி இல்லைக்கா, அதான் அவள் தான் சொல்லியிருக்காள் அத்தையும் அம்மாவங்களும் யோசிச்சு பாருங்கண்ணே. இவளுக்கு என்ன அப்படி திமுரு எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆட சொல்லியிருக்காங்க? இல்லை சித்தி, சும்மா விளாட்டா பண்ண போய் அது கப்பல் டான்ஸ் ஆனதுனால தான் சித்தி இவ்வளோ பிரச்சனையும். அது நாங்கள் தெரிஞ்சு பண்ணல சித்தி. ஏம்மா சரி சரி விடுங்க விடுங்க, இந்த விஷயத்தை பெருசுப்படுத்தாதீங்க. அவள் என்ன இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்காளா? போங்க, அவளை போய் சமாதானப்படுத்துங்க. போங்க உள்ளே போங்க. சாரி சித்தி. சாரி த, வா கையில் போகலாம். சரி லட்சுமி, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மணி 11 கிட்ட ஆகுது. நானும் வீட்டுக்கு போகிறேன். சும்மா அழுதுகிட்டு கிடக்காத, போ பிள்ளைய போய் என்ன ஏதுன்னு பாரு. ஆமாக்கா நானும் கிளம்புறேங்க்கா, லேட் ஆகிடுச்சுல, காலைல வந்து உங்களை பார்க்குறேன். இந்த உமாவையும் பெரிய பொண்ணையும் பார்த்துக்கங்க்கா. இங்கே இன்னொரு பெட்ரூமில் படுக்க வச்சுருக்கோம் 2 பேர்த்தையும். அந்த அம்மாவுக்கு எங்கே போகுதுங்க? அவன் படுத்து கிடக்காளுங்கல்ல, நீ வடுக்கு போய் படு லட்சுமி. சரிக்கா, பிள்ளைகளை கூப்பிட்டு பார்த்து பத்திரமா போங்கக்கா. நாச்சி அக்கா, அப்போ நாங்கள் வரட்டா? இவள் லேட் ஆயிடுச்சுலம்மா, இருங்க காலையில் போகலாம். இல்லைம்மா, அவர் வீட்டில் இருந்தாரே, நானும் போய் என்ன ஏதுன்னு பார்க்கணும்ல. ஆமாக்கா, என் மயன் ஃபங்க்ஷனுக்கு அந்த பார்ட்டிக்கு வந்ததோடு ஓடி வந்துட்டேங்க்கா பசங்களோட சேர்ந்து. அவனும் வீட்டுக்கு வந்துட்டான்னு ஏன்னு தெரில. நானும் பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேங்க்கா, நீங்களும் போய் படுங்க. சரி சரி, அப்போனா பார்த்து சீக்கிரமாக கிளம்புங்க, மணி இப்போ 11 கிட்ட ஆக போகுது. ஆமாக்கா. கயல், கண்மணி வாங்க போ வீட்டுக்கு. ஆமாம், கண்மணிக்கு சக்தியோட சந்தியாவோட தான் நேரம் போகிறதே தெரியாது. கண்மணி நேரம் ஆகுதுபா. அந்த வரோம்மா. கயல் வா போகலாம். சக்தி அழாத, காலைல உன்னை வந்து பார்க்குறோம். சரி சரி, 2 பேரும் அதையும் நினச்சிக்கிட்டு இருக்காம படுங்க போங்க, காலைல வந்து உங்களை வந்து பார்க்குறேன். சரி சரி விடு விடு, அதையே யோசிச்சுட்டு இருக்காத, வா பிள்ளைய போய் பார்ப்போம். லட்சுமி வா. நீ போக்கா, நான் வரேன். நீ என்னமோ பண்ணு, நான் போய் பிள்ளை என்ன ஏதுன்னு பார்க்குறேன். சக்தி இன்னும் அழுதுட்ருக்க? சரி சரி விடு, அம்மா தானே அடிச்சா. பெரியம்மா நான் வேணும்னு எதுவுமே பண்ணல பெரியம்மா, எதுவும் தெரியாமல் நடந்துருச்சு பெரியம்மா. சரிடா விடு விடு, அம்மாவும் தெரியாமல் ஏதோ அடிச்சிட்டா, விடு. சக்தி அழுகாத சக்தி. சரி விடு, உன் மேலே ஒரு தப்பு இல்லை, அம்மா மேலாம் தப்பு, அம்மா எல்லாம் திட்டிட்டு தான் இருக்கும். அழுகாத அழுகாத சக்தி, அழுகாதான். பெரியம்மா அவ்வளோ சொல்கிறாங்களே, அப்புறம் அழுகிற? பெரியம்மா நீங்கள் எதுவும் நீ தப்பாக நினைக்கல பெரியம்மா. இல்லைடா, நான் எதுவும் உன்னை தப்பாக நினைக்கலடா. விடு சக்தி, நீ எந்த தப்பவே பண்ணலை, ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற? அம்மா மணி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, போய் படுங்க போங்க, காலைல எந்திரிக்கணும்.
இல்லைம்மா, சக்தி இன்னும் சாப்பிடவே இல்லை, நாங்களாம் தான் சாப்பிட்டோம். அப்படியா? சக்தி இன்னும் சாப்பிடலையா? ஆமாம்மா, நாங்களாம் சாப்பிட்டோம். சக்தி சாப்பிட்றதுக்குள்ளே டான்ஸ் ஆடணும்னு சொல்லிட்டு போயிட்டாலா, வந்து சாப்பிட்லான்னு இருக்கையில் பிரச்சனை ஆயிடுச்சு, வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம்மா. அதனால் இன்னும் சக்தி சாப்பிடவே இல்லை. ஏம்மா சந்தியா, ஃப்ரிட்ஜில் ஏதாவது மாவு எதுவும் இருக்கா பாரு, எல்லாம் ப்ரெட்டு பன் இந்த மாதிரி பால் ஏதாவது இருக்கா பாருமா. சரி பெரியம்மா. இல்லை பெரியம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம் பெரியம்மா. லூஸு, அதுக்கா வெறும் வயிற்றோடைய படுப்ப, சாப்பிட வேணாம். இல்லை பெரியம்மா, எனக்கு சாப்பாடு வேணாம் பெரியம்மா. ஆமாம் பெரியம்மா, அவள் ஏதாவது ஒரு விஷயம் படிக்கலையோ இல்லை ஏதாவதுனா மனசு கஷ்டமாச்சுன்னா எப்போவுமே சாப்பிட மாட்டா பெரியம்மா. அப்படியா? சாப்பிட மாட்டியா? எப்படி பசிக்குள்ள சக்தி சாப்பிடாம இருந்து? இல்லை சுஜி அக்கா, நான் எனக்கு சாப்பாடு வேணாம். சரி சரி விடு, நம்ம சாப்பாடு கொடுத்தாலும் அவள் சாப்பிட்ற நிலமையில இப்போ இல்லை, அவளை கம்பல் பண்ண வேணாம். நீங்களே இங்கே படுத்துக்கோங்க, நானும் சித்தி வெளியில் படுத்துக்கிறோம். அங்கே பெரிய பொண்ணு உமாவும் அந்த பெட்ரூமில் படுத்துட்டு இருக்காங்க. படுத்துக்கிறீங்களா? பெரியம்மா, அம்மாட்ட சொல்லுங்க பெரியம்மா, நான் இந்த தப்பு பண்ணலேன்னு. அவளுக்கும் தெரியும்டா, நீ ஒரு தப்பு பண்ணலடா. எல்லாரும் பேசும்போது அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, அதனால் உன்னை அடிச்சிட்டா. நீ ஒன்றும் நினச்சிக்காத, அதெல்லாம் அவள் புரிஞ்சுப்பா, காலைல உங்ககிட்ட பேசுவா. நீ போய் படு போ. வா, சித்தி ஒன்றும் நினச்சிக்கல, வா, நாங்களும் சொல்லிட்டோம், நாங்கள் தான் காரணம், நீ இதுக்கு ஓகே சொல்லேன்ட்டு. வா படுக்கலாம், படுத்துங்க, நினச்சா காலையெல்லாம் சரியாயிடுவா. சரிக்கா. சரி, அப்போ 3 பேரும் இங்கே படுத்துக்கோங்க, நான் வெளில போய் படுத்துக்கட்டா? சரி பெரியம்மா. அக்கா பார்த்தீங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த விளையாட்டுலாம் வேணான்னு. நீங்கள் தான் புரிஞ்சுக்கவே இல்லை, எல்லாரும் சேர்ந்து விளையாண்டுட்டு பாருங்கள் எப்படி பிரச்சனையில் போயிடுச்சுன்ட்டு. சாரி சக்தி, நான் இதெல்லாம் நினச்சே பார்க்கவே இல்லை. சரி விடு விடு, அதையும் நினச்சிக்கிட்டே இருக்காத. ஆமாம், இவளுக்கு இந்த நிலமைன்னா அவங்க என்ன ஆனாங்கன்னு தெரியலையா அகிலா அத்தை கிட்ட, எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி விடு, இன்னும் அதையும் யோசிச்சுட்டே இருக்கியா? இல்லைண்ணா, அவள் பாரு போகும்போது அழுதுகிட்டே போனான், அவகிட்ட நான் சரியாக கூட பேசி அனுப்ப முடியல. டேய், எல்லாரும் என்ன இங்கே உட்காந்துருக்கீங்க, படுக்க போல? இனிமே தாம்மா. என்னடா கார்த்திக் இன்னும் வரலையா? இப்பதான் பெரியமா கால் பண்ணேன், 10 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொன்னான். என்ன அவங்களாம் சேஃபாக சென்டா பண்ணிட்டானாமா? அதெல்லாம் பண்ணிருப்பாம்மா, அவன் என்ன சின்ன பையனா? நடக்கலாம் பார்த்தா அப்படி தானடா இருக்கு. ஆளாளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் எதனா காலில் பேசிக்கிறேன். பெரியமா, நான் உன்னை சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னடா சொல்லு. இந்த பிரச்சனை இதோட விட்டுருங்க பெரியமா, இதை மேலும் மேலும் இது பண்ணாதீங்க, பெருசுப்படுத்தாதீங்க பெரியமா. எந்த பிரச்சனைய? அதான் பெரியமா, அந்த டான்ஸ் பிரச்சனைய. அதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம். அதான் பெரியமா, காலையுமே வேணான்னு தான் சொல்றேன். இதோட விட்டுருங்க பெரியமா, இதை ஒன்றும் பெருசுப்படுத்தாங்க, ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பெரியமா. சும்மா சும்மா அவங்க என்னன்னா அவளை அடிச்சு கூட்டிட்டு போயிட்டாங்க, நீங்க ஏதாவது வந்தது ஏதாவது திட்டிட்டு இருக்காதீங்க. அவன் அதை வச்சு ஏதாவது வேற ஏதாவது விஷயம் கிரியேட் பண்ணா அதுவும் பிரச்சனையில தான் போய் முடியும். இதோட இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்க பெரியமா. ஆமாம்மா, விக்கி சொன்ன மாதிரி இந்த பிரச்சனை இப்படியே விட்டுருங்கம்மா, அவன்கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க வேணாம்மா. அப்ப அவன் பண்ணதெல்லாம் கரெக்ட்னு சொல்றியா? மா, நாங்க இருந்த இடத்துல இதெல்லாம் ரொம்ப சகஜமான விஷயம்மா, அதனால அவன் இப்படி நடந்துக்கிட்டான். அதை நாங்க சொல்லிக்கிறோம்மா, நாங்க சொல்லி புரிய வைக்கிறோம்மா. நீங்க இருந்த இடம்னா இங்க வந்து எப்படி இருக்கணும் எனக்கு தெரியாதா? எல்லாம் அவனுக்கு தெரியும்மா, சும்மா விளையாட்ட பொண்ணு போனது. நீங்க ஏதாவது பேச போய் அந்த விஷயம் வேற மாதிரி மாறிட போகுதுமா. இதோட இந்த பிரச்சனையை விட்டுருங்கம்மா, அதை நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேம்மா. ஆமாம்மா, அண்ணனுங்க சொல்ற மாதிரி இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்கம்மா. இப்போ எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க நீ? போய் படுப்போ, மணி 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நீங்கள் தான்டா போய் படுங்க. கார்த்திக் வரட்டும் பெரியமா, போறோம். நாங்க சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பெரியமா. ஓஹோ, நீங்களே எனக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு பெரியவங்க ஆயிட்டீங்களோ? சரி சரி, அதை என்னன்னு காலைல பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவன் நடந்துக்கிறத பொறுத்து தான் இந்த விஷயத்த பேசுமா பேசக்கூடாதான்னு இருக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் பெரியமா, அவெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான். நீங்க போய் படுங்க பெரியமா, டயர்டா இருப்பீங்க. கார்த்திக் வந்தோடனே நாங்க படுக்கிறோம். சரி சரி, சீக்கிரம் வந்து படுங்க. என்னடா நம்ம சொல்றத பெரியமா கேட்பாங்களா? பாப்போம் பாப்போம், இவன்ட்ட சொல்லி புரிய வை. கார்த்திக் இங்க நடந்த எந்த பிரச்சனையுமே தெரியாதுல்ல? ஆமா ஆமா, அவனுக்கு தெரியாது. அவன் டான்ஸ் ஆடி முடிச்சதுமே பெரியப்பா அவனை கூப்பிட்டு அவங்கள கூட்டிட்டு போக சொல்லிட்டாரு, அதனால அவன் கிளம்பி போயிட்டான். இந்த விஷயத்த கார்த்திக்கிட்ட சொல்லலாமா வேணாமா? அதெல்லாம் சொல்லணும், சொன்னாதானே அவனுக்கும் தெரியும். இரு அதனை அவன்கிட்ட பக்குவமாக தான் எடுத்து சொல்லணும். ஏண்டா அவனுக்கு தெரிய வேணாம், அவன் தான் டான்ஸ் ஆட வாவான்னு கூப்பிட்டேன். நானும் மெண்டல் மணிக்கு அவனோட சேர்ந்து அவள் வரவே மாட்டேன்னு தான் சொன்னான். நாங்கள் தான் கம்பல் பண்ணி வாவான்னு சொன்னோம். அவனுக்கு தெரிய வேணாமா? இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. சக்தி அடி வாங்கினான்னு தெரிஞ்சா அவன் பிரச்சனையை பெருசாக்கிடுவான். அதனால நம்ம கொஞ்சம் காமாக தான் அவன்கிட்ட எடுத்து சொல்லணும். என்னடா எல்லாரும் ஹாயாக உட்காந்துருக்க மாதிரி இருக்கு? டே, நீ அங்கிள் ஆன்ட்டி அவங்க பொண்ணுங்களாம் சேஃபாக சென்ட் ஆஃப் பண்ணிட்டியா இல்லையா? பண்ணிட்டேன்டா. என்ன ரவுடி பேபி மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்க? எங்க உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காணா, நீ மட்டும் தனியாக இருக்க? அதிசயமாக இருக்கு.
சரி சரி வாங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, போய் படுக்கலாம், காலைல எல்லாரும் பேசிக்கலாம். இருடா, இப்பதான் வந்திருக்கேன், அதுக்குள்ள கிளம்புறீங்க? இவ்வளவு நேரம் நீங்களா பேசிட்டு இருந்தீங்கல்ல, என்னாச்சு உனக்கு? ஏன் உம்மன் இருக்க எதுவுமே பேசாம? கார்த்திக், நீ சாப்பிட்டியா? இல்ல இல்ல, நான் சாப்பிடல. இப்ப லேட் நைட் ஆயிடுச்சு, இப்ப எதுவும் சாப்பிட முடியாது. நான் படுக்கும் போது பால் மட்டும் வேணா குடிச்சிட்டு படுத்துக்கலான் இருக்கேன். நீங்களாம் சாப்பிட்டீங்கல்ல? நாங்களாம் சாப்பிட்டோம். அதானே உன்னோட வேலையே, நீ என்ன ஃபர்ஸ்ட் ஆள் உட்காந்து சாப்பிட்ருப்ப. இன்னும் இடமே ரொம்ப அமைதியா இருக்கு. எங்க உன் ஃப்ரெண்ட்ஸை காணோம்? அவங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்கண்ணா. என்னது, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? ஆமாண்ணா, பார்ட்டி முடிஞ்ச கையோட எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சுஜி, சந்தியா, சக்தி எல்லாருமே. ஏன் அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க? பொங்கல் முடிச்சு பார்ட்டி முடிச்சு கிளம்பிட்டாங்க, இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? வாடா, டைம் ஆயிடுச்சு, போய் படுக்கலாம். என்ன விக்கி கம்மன் அமைதியாவே இருக்கான்? இவ மூஞ்சி சரியே இல்லை. இவன் வாமான்னு நம்ம கூப்பிடுறதுலே இருக்கான். ஏதோ நடந்திருக்கு, என்னன்னு கேட்போம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் அதுக்குள்ள கிளம்பிட்டாங்க? இப்பதானே சொன்னேன் எல்லாரும். டேய், நீ அமைதியாடுறா. விக்கி என்னாச்சு சொல்லுடா. என்கிட்ட என்னடா கேக்குற? அதான் அவன் தான் சொன்னான்ல, ஃபங்க்ஷன் முடிச்சு கிளம்பிட்டாங்க. அப்படியா? உங்க மூஞ்சிலாம் பார்த்தா ஏதோ ப்ராப்ளம் ஆகி கிளம்புன மாதிரி தெரியுதே. என்ன, அம்மா அவங்க வேலையை காமிச்சிட்டாங்களா என்ன? என்னது அம்மாவா? நீ தாண்டா எல்லாத்துக்கும் காரணம். என்ன நானா? நான் என்னடா பண்ணேன்? நான் தான் அப்பயே சொன்னேன்ல, அந்த டான்ஸ்லாம் வேணான்னு. கேட்டியா? தேவையில்லாம அந்த பொண்ணை வேற அடி வாங்க வச்சு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன். என்னது அடி வாங்கினாளா? என்னடா சொல்றீங்க? ஆமா ஆமா, அவங்க அம்மா கண்ணத்துல பொலிர்னு ஒண்ணு விட்டாங்க பாரு. அத்தையா? அத்தையேண்டா அவளை அடிச்சாங்க? எல்லாம் நீ பண்ண கூத்துக்குவேன். டி, நான் அப்படி என்னடா பண்ணேன்? டான்ஸ் ஆனது தான்டா. ஏன்டா டான்ஸ் ஆனதுன்னு அவ்வளோ பெரிய தப்பா? டான்ஸ் ஆனது மட்டும் இல்லைண்ணா, நீங்கள் ரெண்டு பேரும் டான்ஸ் ஆட பார்த்து இருக்கிறவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க. அதெல்லாம் அத்தை காதில் கேட்டுட்டு இருக்க முடியாமல் சக்தியை அடிச்சிட்டாங்கண்ணா. ஓ, அதுக்கு இதோ எங்கள் அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வேற ஏதோ சொல்லியிருப்பாங்க போல. அதனால நாச்சியாரத்தையும் லட்சுமியத்தையும் சேர்ந்து எல்லாம் சண்டை போட்டுட்டு கிளம்பிட்டாங்கடா. டேய், நீங்களே என்ன வேடிக்கையா பார்த்துட்டு இருந்தீங்க? அப்புறம் அம்மா கிட்ட போய் நீ ஊடால் என்ன அடி வாங்க சொல்றியா? டேய், எங்கடா கிளம்புற? வலியை விடுறா. முதல் சொல்றத கேள்றா. இதுக்கு இருந்தாலும் அவசரப்பட்டுதான் இந்த நிலைமையில வந்து நிக்கிற. கம்மன் இருறா. ஆமாண்ணா, நீ எது பண்ணாலும் அவள் தான் பிரச்சனை. நீ அமைதியாரு. அதுக்கு நீ அமைதியா இருக்க சொல்றியா? ஏன் அதுக்குள்ள போய் அத்தையை போய் அடிக்க போறியா? டேய், இவன் வேற நேரங்காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. கார்த்திக் சொல்றத கேளுடா, ப்ராப்ளம் பெருசாயிரும்டா, இதை இதோட விடுறா. என்னது விடணுமா? அவளை அடிச்சிருக்காங்கடா, அது என்னன்னு கேட்க வேணாமா? அப்படி என்ன பெரிய தப்பு நடந்துருச்சு? சரி விடு, எல்லாரும் தப்புன்னு தான் சொல்றோம். ஆமாண்ணா, பாவம்ண்ணா, அவள் ரொம்ப அழுதுட்டானா. ப்ளீஸ்ண்ணா, அந்த பிரச்சனை இதோட விட்டுருண்ணா. அவள் அப்பயே இருக்கு தான் சொன்னா வரமாட்டேன்னு. நம்மெல்லாம் கேட்காம தான் அவளை கம்பல் பண்ணோண்ணா. அண்ணா, இந்த பிரச்சனை இதோட விட்டுருண்ணா, ப்ளீஸ்ண்ணா. டே அண்ணா, என்னடா உட்காந்துட்டு இருக்க? அவனை என்னன்னு கேள்றா. அமைதியாவே இருக்கா, அவன் கிளம்பிட்டு இருக்கான் போறேன்னு. நான் தான் சொன்னேன்ல, அவளை அடிச்சு தெரிஞ்சா அவன் சும்மா இருக்க மாட்டான்னு. நீங்க எல்லாம் கேட்டீங்களா? அதை பேசி தேவையில்லாம தூண்டி விட்டு இப்ப தெரிஞ்சு போய் நீங்களே ஏதாவது பண்ணுங்க. டேய், இப்படி சொன்னா எப்படிடா? எந்திரா, இவன் என்னன்னு கேள்றா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், அமைதியா இருங்கடா. அர்ஜுன், நீ எதுமாடா இதெல்லாம் நடந்தது? நீ எதுவுமே கேட்கவே இல்லையா? சக்தியவே அத்தை பேசவில்லை, அடிச்சுட்டாங்க. நான் போய் அங்க போய் என்னடா பேசுறது? உங்களெல்லாம் நான் என்ன பண்றதுல வந்து வச்சுக்கிறேன். தள்ளுடா, வழிய விடுறா. டேய், உன் கோவம்லாம் நியாயமா இருந்தாடா, காலைல பேசிக்கலாம், இப்பெல்லாம் ஒன்னும் போக வேணாம். டைம் என்னாச்சுன்னு தெரியும்ல. ஆமாண்ணா, சொன்னா கேளுண்ணா. டேய் அர்ஜுன், எந்திரா, என்னன்னு கேள்றா இவன? கார்த்திக், சொன்னா கேளு. டேய், என்னடா சொல்ற? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. கார்த்திக், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியுதா? நீ விஷயத்த பெருசாக்குற. அவனாலுமே கொஞ்சம் யோசிச்சு பாரு. டேய் இல்லடா, அது வந்து எனக்கு புரியுதுடா. காலையில போய் பார்க்கலாம், இப்ப போய் படு போ. அது எப்படிடா? டேய் வேணா கார்த்திக், நான் சொல்றது இந்த தடவையாவது கேளு. இந்த விஷயத்த காலைல பாத்துக்கலாம், இப்ப எதுவும் பண்ணாத. போய் படு, வா போய் படுக்கலாம், காலைல எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க? ஒன்றும் புரியலையே. இவனையும் இவ்வளோ ஃபீல் பண்ணுறான், என்னன்னு தெரிலையே. கேட்டால் என்ன சொல்லவா போகிறானுங்க? அதுக்கு ஏதாவது ஒரு கதையை சொல்லி விடுவானுங்க. சரி, நம்ம அவனை தடுத்து நிப்பாட்டுவோம். இல்லைன்னா பெரியம்மா நம்மளை தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இவன் மாதிரி பெரியம்மாட்ட சொல்லி இந்த விஷயத்த பெருசுப்படுத்தாதீங்கன்னு சொன்னோம். இவன் போகாமல் இருந்தால் தான் விஷயம் அமைதியாகும், இல்லைன்னா பூகமமாக அடிச்சிடும். அவ்வளோதான், பெரியம்மா நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க. மலர், சக்தி என்ன பண்ணான்னு ஃபோன் பண்ணி கேட்டியா? இல்லண்ணா, நான் இங்க உட்கார்ந்திருந்ததுல அதே மறந்துட்டேனா. நீ ஃபோன் போடு, நீ இல்லைன்னா ஃப்ரெண்டா என்னன்னு கேட்க மாட்டியா? இருறா. மலர், சக்தி என்ன பண்றான்னு ஃபோன் பண்ணி கேளு. சரிண்ணா.
மலர் ஃபோன் எடுத்தா என்கிட்ட கொடு. ஆஹா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ ஸ்பீக்கரில் போடு. ஹலோ மலர். ஹலோ சந்தியா, வீட்டுக்கு போயிட்டீங்களா? சக்தி என்ன பண்ணுறா? ஆ மலர் வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லாரும். சக்தியா அழுதுகிட்டே தான் இருந்தா. இப்போ தான் பெரியம்மா கொஞ்சம் சமாதானப்படுத்தினாங்க. இப்போ தான் கொஞ்சம் சமாதானம் ஆயிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படியா? அழுதுகிட்டே இருக்காளா? அச்சோ, நம்மெல்லாம் சேர்ந்து பண்ண தப்பு தான் பாரு. அவ தேவையில்லாமல் அடி வாங்கிட்டா அத்தைகிட்ட. நீ எல்லாம் சொன்னியா இல்லையா? ஆ அதெல்லாம் சொல்லிட்டோம், எல்லாரும் சாரி கேட்க தான் செய்கிறோம். ஆமாம், உனக்கு தான் அவளை பற்றி தெரியும்ல. ஒரு விஷயத்தை அதை மறக்கணும்னா ரொம்ப நேரம் ஆக்குவான்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். எப்படியும் 2-3 டேஸ் ஆக்கிடுவா. சரி சரி, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? இதோ நாங்கள்லாம் இங்கே தான் கார்டனில் உட்காந்துட்ருக்கோம், நான் அண்ணனுங்க எல்லாரும். அப்படியா? சரி சரி. உங்கள் அண்ணாவை உங்கள் அம்மா திட்டினாங்களா என்ன? இல்லை இல்லை, அம்மா இன்னும் அவனை பார்க்கவே இல்லை. அவன் வெளில போயிட்டு இப்போ தான் வந்தான். சக்தி அழுகிறாளா? சாப்பிட்டாளா கேளு. ம். ஏய் சக்தி சாப்பிட்டாளா? இங்கே அவள் சாப்பிடவே இல்லையே. இல்லை இல்லை, அவன் இன்னும் சாப்பிடலை. நாங்களும் எவ்வளோ சாப்பிட சொல்லி இது பண்ணோம், அவள் வேணான்னு சொல்லிட்டா. அதனால் பெரியம்மாவும் சரி விட, அவள் சாப்பிட மாட்டா, காலையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா? இப்போ என்ன தூங்கிட்டாளா? இல்லை இல்லை, அவளும் அக்காவும் அங்கே பெட்டில் தான் இருந்தாங்க. நான் அங்கே இருந்தேன். உன் ஃபோன் வரட்டு எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டேன். அதான் இனிமே தான் தூங்கணும். அப்படியா? சரி சரி, தூங்குங்க, காலைல பேசுகிறேன். சக்தியை பார்த்துக்கோ, இதனால எனக்கு கால் பண்ண சரியா? ஆ சரி சரி, நீயும் அங்கே எல்லாரையும் பார்த்துக்கோ. ஏதாவது பிரச்சனைனா எனக்கு கால் பண்ணி சொல்லு. சரி சரி, பாய், வச்சிரட்டா? அந்த பிள்ளை இங்கே யாரை பார்த்துக்க சொல்லுது? இங்கே என்ன நடக்குன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே. சே பாவம்னா, சக்தி இன்னும் அழுதுட்டு தான் இருக்காளாம். கார்த்திக், அதான் பேசியாச்சுல்ல, கேட்டுட்டீல. வா காலையில் போய் பார்த்துக்கலாம். இப்போ எல்லாரும் போய் படுக்கலாம். கார்த்திக், கார்த்திக் என்னடா அவட கூப்பிட கூட கேட்காம போயிட்டே இருக்கான்? விடு விடு, அவன் போகட்டும், ஏதா இருந்தால் காலைல பேசிக்கலாம். சரி வா, நம்மளாம் போய் படுக்கலாம். அவன் படுக்க எங்கே போய் உட்காந்துட்டு இருக்க போகிறான். அவனே உள்ளே போட்டு பூட்டுவோம் வா. சரிடா, நான் போகிறேன், நீ வா. கார்த்திக், டேய் இப்போ தானே சொன்னேன் அவன் போகட்டும்ன்ட்டு. இல்லைடா அவன் மட்டும் தனியா. அவன் எங்கேயும் போகலடா, ரூமுக்கு தாண்டா போகிறான். போகட்டும். மலர் இங்கே வா ஒரு நிமிஷம். என்னண்ணா? அதையே நினச்சிட்டு இருக்காத, விடு. காலைல போய் அவளை போய் பார்த்துக்கலாம். நீ கார்த்திக் சக்தி நம்பர் கேட்டால் கொடுக்காத, சரியா? சொன்னது காதை கேட்டுச்சா இல்லையா? சரிண்ணா. அட பாவீங்களா, ஏண்டா இப்படி என்னை போட்டு குழப்புறீங்க? என்னதாண்டா நடக்குதுங்க, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி போய் படுப்போ. சரிண்ணா. டேய் என்னடா சொல்லு. ஒன்றும் இல்லை வா. என்னடா? ஒன்றும் இல்லை வா, எனக்கு தூக்கம் வருது, வா போகலாம். நான் எப்படி இந்த 1 மாதமும் கழிச்சு அவனை ஊருக்கு கூட்டு போக போறேன்னு எனக்கு ஒன்றும் தெரிலடா. ரொம்ப கஷ்டமா இருக்கும் போலயே. என்கிட்ட ஏதாவது சொன்னா நான் அதான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நீங்க 2 பேருமே பேசிக்கிறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேற ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு வாடா போடா. அதானே என்கிட்ட எதுவும் சொல்லிட போறேன்.